பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படியே ஆபிரகாமை ஆண்டவர் மன்னித்து அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும் என்றால், சிலுவையில போய் தன் ஜீவனை கொடுக்குற அளவுக்கு இங்க இருக்க யாரும் பாவம் செஞ்சிடல. நான் நம்மளுடைய பாவத்தை நியாயப்படுத்தல. நான் என்ன சொல்ல வரேன்னா, the mother of faith is Sarah. She deserves the name of mother of faith because she believed in the promise of God more than Abraham. ஈசாக்கை பெறுகிற வரைக்கும் அவனுடைய விசுவாசம் பயங்கரமா நிலைப்படல. ஆனா ஈசாக்கை பெற்ற பின் ஆண்டவர் ஆல்மைட்டி அவனுக்கு மாறுறாரு. அவனுடைய விசுவாசம் பயங்கரமா பெறுகிறது. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், எல் ஷடாய். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு நிகழ்வு இருக்கும், இல்ல ஒரு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கும், ஆண்டவருடைய குணாதிசயம் வெளிப்பட்டிருக்கும். The characteristics of God would have been revealed. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்து படிக்கலாம். 1 2 3 கோ. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். One more time on count of 1 2 3 go. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அதை அழுத்தி படிக்கணும். on count of 1 2 3 அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு. திரும்ப உள்ள ஒரு ஸ்டாப் வைங்க. 1 2 3 கோ. அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நல்ல கைகளை நல்ல பலமா ஒரு நிமிடம் தட்டிட்டு, ஒரு நிமிஷம் 60 செகண்ட் தட்டணும். நல்ல பலமா நல்ல பலமா நல்ல பலமா மேல தூக்கி ஒன்னும் பலமா. தேங்க்யூ தேங்க்யூ. பைபிளில் ஆண்டவருக்கு எத்தனை பேர் கொடுக்கப்பட்டிருக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல? ரஃபா யாராவது சொல்லுங்க பாலாம், சும்மா ஒரு நம்பர். கரெக்டாக சொல்றவங்க உட்காந்துக்கலாம். கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உட்காந்துக்கலாம். சும்மா ட்ரை பண்ணுங்க. இந்த 1000 100ன்னு சொல்றாங்க, அது மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். 1000 தப்பு, 1000 60 கோடான கொடி, 300 ஒரு தரம், 400 ஒரு தரம், 700 300 தான் அவன் சொல்றான். அதுக்கு மேல எல்லாம் பண்றான். வேற கொஞ்சம் டைப் பண்ணுங்க, 2 3 சொல்லுங்களேன். There is close to 650 names given in the Old Testament. Okay, நல்ல கை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு 65 கை தட்டுங்க பாக்கலாம். எண்ணிக்கோங்க நல்ல பலமா போனைக்கு உள்ள வச்சுட்டு 65 கை தட்டும் உட்காந்துக்கலாம். 65 தடவை கை தட்டும் உட்காந்துக்கலாம். நல்ல பலமா எல்லா கை தட்டு அப்பாவுக்கு. God bless you. அப்பாடா, எத்தனை பேருக்கு அப்பாடான்னு இருந்துச்சு? அப்பாடா விட்டாண்டா. இன்னைக்கு அநேக தடவை நீங்க எந்திரிச்சு கை தட்டுவீங்க. பிகாஸ் I'm going to talk about my dad. Wonderful sermon that there are 650 names in the Bible. 650 பேர்கள் இருக்கிறது பைபிள்ல. ஒன்று 2 3 பேர் சொல்லு. கும்பல்ல கோயந்தா போடாம கை தூக்கி 2 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடு யெகோவா ராஃபா, ஆலோசனை கர்த்தர். உனக்குலாம் என்ன ஆலோசனை? உடனே ஆலோசனை கர்த்தர் வந்துட்டாப்ல. யெகோவா ஈரே, யெகோவா ரூவா, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா. அப்புறம் அடி எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படியே கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம்லாம் சத்தமா. எல்லாம் பின்னாடி இருக்கவங்கலாம் இந்த பக்கம் பின்னாடி இருக்கவங்கலாம். ஒன்றும் பல பேர் வாய் திறந்து சொல்றவங்க தான் சொல்றீங்க, மற்றவங்களாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. There are so many names given in the Bible. If you look at, in Genesis 1, he is Elohim. Somebody say Elohim.
சொல்லுங்கப்பா. எலோஹிம் மீன்ஸ் த கிரியேட்டர் காட். பழைய ஏற்பாட்டில் மிகவும் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற நேம் யாவே, ஜெகோவா. இது ரெண்டும் ஜெனிசிஸ் சாப்டர் 1ல கிடையாது. ஜெனிசிஸ் சாப்டர் 1ல he is Elohim, he is a creator God. he created universe. அவர் வந்து வாய் திறந்து இப்போ இது உண்டாகு அப்படின்னா அது உண்டாயிரும், இது உண்டாகு அப்படின்னா இது உண்டாயிரும். So he created the entire universe by the word. வார்த்தையினால் உருவாக்குற தேவன். he is a God, Elohim. somebody say Elohim. அந்த பரம, இந்த தமிழ்ல ஒரு அருமையான இருக்கு பரம பொருள்னு, அதான் அந்த கரெக்டான வேர்ட் Elohim. he is just an awesome creation God. ரெண்டாவது அதிகாரம் வந்தோன he is becoming Yahweh. somebody say Yahweh. You know what is Yahweh? Why Elohim becomes Yahweh? Because man comes to the picture in chapter 2. மனித குலம், ஆதாம் ஏவாள் அவர்கள் அந்த chapter 2ல வரப்ப the Elohim cannot அந்த ஒரு பெரிய அந்த ஒரு அவர் தரத்துல குறைய முடியாது. ஆனால் மனிதனுக்காக what is Yahweh mean? He becomes a covenant. somebody say covenant. So the Elohim becomes a covenant God that is called Yahweh. யெகோவா. அவர் எலோஹிமாக இருக்கிற தேவன் மனிதனுக்காக அவன் மேல ஒரு கவனன்ட் வைக்கிறார். என்ன கவனன்ட் சொல்றாருன்னா, இந்த பூமியை நீ ஆளுவ, நீ என்ன வேணா செஞ்சுக்கப்பா, நீ என்னுடைய மினியேச்சர். you are supposed to rule the nation. you are supposed to be a supernatural human. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் எப்பயோ சொன்னேன், 4 நதிகள். somebody say 4 நதிகள். 4 நதிகள் இந்த ஏதேன் தோட்டத்தை அது பாதுகாத்துச்சான், அதோட எல்லைகளாக இருந்துச்சான். அப்படி சும்மா ஒரு ரஃபா ஒரு லேண்ட்ஸ்கேப் எஸ்டிமேட் எடுத்தாலும் இந்தியா பெருசு இல்லைன்னா இந்தியாவில் பாதி இருக்குன்னு சொல்லி நான் ரஃபா சொன்னேன். அப்பேற்பட்ட கார்டனை பாதுகாக்கிற, அப்பேற்பட்ட கார்டனில் உலாவுகிற ஒரு தன்மையை தான் ஆண்டவர் எப்பவுமே பிரம்மாண்டமாக செய்கிற தேவன். அதனால தான் ஆண்டோடைய பிள்ளைங்க சின்னதாக யோசிக்கிறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன். யூ கெட் மீ வாட் ஐம் சேயிங்? ஐ செட் ஆண்டவர் எப்பவுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கிற தேவன். என்ன நான் அந்த ஐ ரிசீவ் சொல்லிப்பேன், கை தட்டியிருப்பேன், அப்படியே வேடிக்கை பார்த்துருக்க மாட்டேன். அவர் 2 பேர் தங்குறதுக்கு 4 நதி உருவாக்குறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் தங்குறதுக்கு? 2 பேர் தங்குறதுக்கு 4 நதியை உருவாக்குறாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஆதாம் ஏவாள் தங்குறதுக்கு ஒரு சின்ன குடிசை, சின்ன கொட்டை போட்டுட்டு ஒரு 2 பழத்தை முன்னாடி வச்சுட்டு ஒரு சின்ன தண்ணியை கொடுத்தா அவன் இருந்துருப்பான். ஆனால் ஆண்டவர் வந்து எப்போதுமே பரிபூர்ணத்திலும் சம்பூர்ணத்தை வைக்கிற தேவன் அவர். ஐ செட் பரிபூர்ணத்தில் சம்பூர்ணத்தை வைக்கிற தேவன் அவர். For 2 people he created a supernatural garden. Hallelujah. அப்பனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்னென்ன வச்சிருப்பாரு? ஐ செட் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்னென்ன வச்சிருப்பாரு? Hallelujah. So it was so huge. The Garden of Eden was so huge. So he made a covenant. ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடும் ஏவாளோடும் ஒரு கவனன்ட் பண்ணுகிறார். he makes a covenant with them. நீங்க வந்து என்னன்னா அந்த மேட்டர் என்னன்னா, நீங்க வீட்டில் போய் தயவுசெய்து இன்னைக்கு ஆதிகாம் 1-2 படிங்க. எப்படி ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட சொல்றாரு, டேய் நீ தாண்டா பேர் கொடுக்கணும். எப்படி நீ தாண்டா? உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கான, அது ஒரு சர்மன் எடுத்தேன். Adam was actually a child of father அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எடுத்தேன், ஒரு சர்மன் எடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏன் சொல்லி சொன்னேன்? ஏன் சொன்னேன்? இல்லை கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. நீங்கள் 1-2 வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆதாம் பேரிட்டான், அதே அவைகளுக்கு பேராகின அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஒருவேளை அவன் தப்பா பேரிட்டான் ஆண்டவர் வந்து தடுத்து நிறுத்திருப்பார். ஆண்டவருடைய பிதாவினுடைய நினைவில் சிங்கத்துக்கு சிங்கம், புலிக்கு புலின்னு இருந்ததோ அதையே ஆதாம் இடுகிறான், அதே பேரா மாறுது. Hallelujah. The Elohim God become Yahweh in Genesis because that much he loved humans. சொல்லுங்க, அப்பேற்பட்ட அன்பை அவர் மனிதர்கள் மேல வைத்திருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், அப்பேற்பட்ட அன்பை அவர் மனிதர் மேல வைத்திருந்தார். So
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா there are so many names are given. நிறைய பேர் கொடுக்கப்பட்டது. எலோஹிம் த கிரியேட்டர் காட். நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். வந்து டியூட்ரானமி 32:6, டியூட்ரானமி என்ன உபாகமா 32:6, ஐசாயா 40:28 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 1:1 இதெல்லாம் த எலோஹிம் த கிரியேட்டர் காடை பற்றி சொல்லுது. ரெண்டாவது எல்ரோகி. சம்படி சே எல்ரோகி. என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு எல்ரோகின் யார் பேரிடுறா? யார் பேரிடுறா? உண்மையாலுமே வா ஆகர் தான் பேரிடுறால வேற யார் பேரிடுறாங்க? ஆர் யூ கன்ஃபார்ம்லாம் ஒரு அலையிலே சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக கம்மியாது, அப்படி அல்லேலூயா அப்படி போகுது. ஆகர் தான் பேரிடுறா. என்னை காண்பவரை நானும் கண்டேன். பாருங்க, ஜஸ்ட் லிசன், என்ன பாருங்களேன். இந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் என்னை பார்க்க சொன்னேன், இப்போ எழுதக்கூடாது, என்ன பாருங்க. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு நிகழ்வு இருக்கும், இல்லை ஒரு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கும், ஆண்டவருடைய குணாதிசயம் வெளிப்பட்டிருக்கும். The characteristics of God would have been revealed. இங்கே என்னை கண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு she says எல்ரோஹி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஷடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து பேரிடுறான். The Lord God Almighty. எப்போ அதாவது இந்த எல்ஷடான் எப்போ பேரிடுறான் ஆபிரகாம்? அப்படியே ஒரு மையான நிலைமை. என்னம்மா ஈசாக்க பாருங்க, அதுக்கு முன்னாடி அவன் ஆண்டவரை எல்ஷடாயின் கூட்டது கிடையாது. He was mighty God in his life. He becomes almighty when he has his son. அது வரைக்கும் மைட்டியா இருந்த ஒரு ஆண்டவர் 99 வயசுல இவன் இவனை குறித்து நம்ம நேற்று போன வாரம் நிறைய பார்த்தோம். அதனால் இந்த வாரம் ரொம்ப போக வேணான்னு பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் ஆபிரகாம் கொடுத்து பார்க்கலாம். 99 வருடம் வரைக்கும் அவனால் குழந்தை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நீ நடந்து போகிறான், அடுத்த வருஷம் குழந்தை பிறக்குது. The mighty God becomes almighty. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மைட்டியாக இருக்கிறவர் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் ஆல்மைட்டியாக மாற போகிறார். Hallelujah. The things which is not happening, I want to tell you, just walk before him. I prophesy that the mighty God is going to become almighty in your life in Jesus name. ஆபிரகாம் 99 வருடம் வரைக்கும் அவன் வைக்கல, அவன் மைட்டியா இருக்கிற ஆண்டவர். He is a mighty God. பட் கடைசியில் நிறைய பார்த்தோம், அவனை குறித்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன டே? சம்படி சே. அதாவது சாராளுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னம்மா? மதர் ஆஃப் நேஷன். ஆக்சுவலி நீங்கள் பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம ஆபிரகாம் கொடுத்து பார்த்தோம். ஆபிரகாம் போல ஒரு ஐயக்க பையன் கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் ஆகார கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தை பெற்றுக்கிறான். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் தான் உயிருக்கு பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் பொண்டாட்டி அனுப்பிடுறான். எகிப்திட்ட அனுப்பிடுறான், அமலேக்கத்தை அனுப்பிடுறான். ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஒரு ஆம்பளையா கூட அவன் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பினால ஆண்டவர் அவனை என்னன்னு பண்றாரு? ஃபாதர் ஆஃப் நேஷன் அழைக்கிறார். என்ன மேட்டர்னா, நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்பட்ட கிறித்துவமான வேலைகளை ஆபிரகாம் பார்த்தாலும் ஆக்சுவலி the mother of faith is Sarah. She deserves the name of mother of faith because she believed in the promise of God more than Abraham. Hallelujah. நான் சொல்றது விளங்கலையா? ஒரு சில தவறு செய்கிறா, பட் இருந்தாலும் ஆபிரகாம் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குறா. பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மதர்ஸ் டேல ஒரு முடிவு எடுங்க. உங்கள் கணவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கணத்தை இன்று கொடுங்கள். இன்னைக்கு ஒருத்தனை ஒரு நாலாவது வீட்டில் போய் ஆண்டவனே சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவனே என்னடா? எல்லா பெண்களும் ஆண்டவனேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வரவே மாட்டேங்குது பாரு. இல்லை, தட்ஸ் வாட் பைபிள் சேஸ். நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரங்க போய் நீங்கள் ஆண்டவனேன்னு கூப்பிடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு அவர் பேர் என்ன, த மோஸ்ட் பர்சன் ஐ லவ் BOM ஸ்டான்லி அங்கிள் என்கிட்ட சொல்லுவார். நாங்கள் அதை கேட்டோம், அண்ணே அக்கா வந்து பயங்கர இன்டெலிஜென்ட். ஸ்டான்லி அங்கிளுடைய ஒய்ஃப், ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி ஸ்டூடியஸ். அவங்களுடைய கேம்பில் அட்டன் பண்ணேன். அப்போ ஒரு இடம் கேட்டோம், அண்ணே ஹவு டு யூ கண்ட்ரோல் யுவர் ஒய்ஃப்? இல்லை உங்களுக்குள்ள பிரச்சனையே வராதா?
அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ வந்து அண்ணன் சொல்லுவாங்க, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும் ஜான்சன். அப்போ ஐ கோட் திஸ் வேர்ட், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிது போல கீழ்ப்படிங்கள் சொன்னாலே என் ஒய்ஃப் ஆஃப் ஆயிடுவா. பைபிள் தெரிஞ்ச ஒய்ஃப்லாம் ஆஃப் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வென் அவர் சொல்கிறார், அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக ஈக்குவலிட்டி அக்கா கொடுப்பாரு. பட் ஸ்டில் ஹி சேஸ் தட் வென் எவர் there is a time comes that I want to have peace at home, I say this word. சாராள நான் பரலோகத்துக்கு போனால் ஆபிரகாமை பார்த்து கூட சல்யூட் வைக்க மாட்டேன், கண்டிப்பாக சாராளை பார்த்து ஒரு சல்யூட் வைப்பேன். பிகாஸ் இன் மைட் ஆஃப் எவ்ரி திங் ஷி கால் ஆண்டவனே. சத்தமாக சொல்லும் பார்க்கலாம், ஆண்டவனே. லவுடர் சொல்லும் பார்க்கலாம். திஸ் ஃபெலோ ஆபிரகாம், அவன் வந்து என்னன்னா எந்தெந்த காரியத்தில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தை ஒரு டைமில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஒரு குரூப்பு. இவன் கையில் வந்து பெரிய சண்டை போடுறவங்கள, வீட்டில் சமையல் செய்கிறவனையும் கழுதை மேய்க்கிறவனையும் ஆடு மேய்க்கிறவனையும் கூட்டு போய் என்ன பண்ணுறான், ஜெயிச்சுட்டு வந்துடுறான். அவனுக்கு அவ்வளோ கிருபைகளை ஆண்டவர் கொடுக்குறார். ஆபிரகாமுடைய குவாலிட்டிஸை கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவனுக்கு ஒரு பயங்கரமான டார்க் சைடு இருந்தாலும் அவன் இந்த ஆல்மைட்டி காடை இந்த மைட்டி காடை நம்பினதுனால அவனை ஆண்டவர் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்றே அழைத்தார். ஐ செட் விசுவாசின் தகப்பன் என்றே அழைத்தார். ஒரு தடவை கூட ஆபிரகாமை விட்டு கொடுக்கவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு தடவை கூட ஆபிரகாமை விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு அடியை போட்டு சொல்லுங்க, ஒரு தடவை கூட ஆபிரகாமை விட்டு கொடுக்கவே இல்லை. The God Almighty, El Shaddai. நான் சொன்னேன், அவன் ஈசாக்கை பெறுகிற வரைக்கும் அவனுடைய விசுவாசம் பயங்கரமா நிலைப்படலை. ஆனா ஈசாக்கை பெற்ற பின் ஆண்டவர் ஆல்மைட்டி அவனுக்கு மாறுறாரு. அவனுடைய விசுவாசம் பயங்கரமா பெறுகிறது. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், எல் ஷடாய். பக்கத்தில் கூட்டு சொல்லுங்க, எல் ஷடாய், ஆல்மைட்டி. அவங்க தள்ள கைவி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஆல்மைட்டி காடா இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என்னோட ஆல்மைட்டி காடுன்னு சொல்லிட்டு? ஆல்மைட்டின்னு சொல்லிட்டு ஆன் கவுண்ட் ஆஃப் 1 2 3 நான் சொல்லுவேன். 1 2 3 ஆல்மைட்டின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு பார்க்கலாம். ஓகே, எந்திரிச்ச 10 பேர் ஆச்சரிச்சிங்க ஆண்டவர். ஆல்மைட்டி காட். somebody say almighty god. then there another name called Jehovah Rapha. எங்க இருக்கு தெரியுமா? Jehovah Rapha. somebody say the Lord heals, the restorer. 2 ராஜாக்கள் 20:5 இருக்கு, எக்ஸோடஸ் 15:26, ஐசாயா 30:26. வீட்டில் போய் படிங்க. I don't have time, I want to go quickly. It says, I heard your prayers and I have seen your tears, I will heal you. This is what the Lord, the God of your father David says. I think என்ன சொல்றேன்னா, I heard your prayers and I have seen your tears, I will heal you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, God is going to heal you. சத்தமா சொல்லுங்க, God is going to heal you. Then there's a name called Yahweh, Jehovah Jireh. The Lord will provide. Deuteronomy chapter 15 verse 4 to 5, Genesis chapter 22 verse 14. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது மலையில் பார்த்து கொள்ளப்படும். somebody say மலையில் பார்த்து கொள்ளப்படும், பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவராகிய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். சொல்லாதவங்களுக்கு ஆண்டவரே ஒன்றும் செய்யாதீங்கப்பா, சொல்லுறவங்களுக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. இன்னொரு சான்ஸ் கொடுக்குற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் தள்ள கைவி சொல்லுங்க, பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். 2 கையை வச்சவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கே செய்ய போறாரு. அவருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆளே சொல்லும் பாலா. Then comes Jehovah Nissi, the Lord by banner. The Lord is my banner. அந்த அபிமெலேக்குக்கு எதிராக அந்த யுத்தம் சிறப்ப God said, and Moses built an altar and named God is my banner. சத்தமா சொல்லுங்க, God is my banner. நீங்க எழுதுங்க, யெகோவா நிசி. எழுதுங்க பார்க்கலாம், தலையில எழுதுங்க பார்க்கலாம், யெகோவா நிசி. அப்படியே எழுதுங்க பார்க்கலாம், ஏகோ எழுதுங்க, ஏ கோ வா நிசி. இங்கிலீஷ்ல சொல்லவா? இங்கிலீஷ் சொல்ல எழுதிங்களா? ஒய் AHWEH, யாவே. அப்புறம் NISSI, ஜெகோவா நிசி. அல்லேலூயா. யெகோவா நிசியாக அவர் உங்களுக்கு இருக்கிறார். He is my banner. எனக்கு வெற்றி தருகிறவர், என் வாழ்விலுக்கு எல்லா தோல்விகளுக்கும் வெற்றி தருகிறவர், நான் தெரியாத காரியங்களை நடத்த சொல்கிறவர், அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லே சொல்லும் பார்க்கலாம்.
அடுத்தது யெகோவா, the Lord is my shepherd. யெகோவா ரா, the Lord is my shepherd. அப்புறம் யெகோவா ஷாலம், somebody say யெகோவா ஷாலம். Judges 6:24. So Gideon built an altar to the Lord. There he called the Lord is peace. யெகோவா ஷாலம், யெகோவா ஷாலம். சத்தமா சொல்லுங்க, யெகோவா ஷாலம். லவுட சத்தமா சொல்லுங்க, யெகோவா ஷாலம். இவ்வளோ பேர் இருக்கு, 650 பேருக்கு மேல இன்னும் பைபிள்ல வசனங்கள் இருக்கிறது. ஆனா இந்த பேருக்கெல்லாம் மகுடம் சூட்டும்படியா, ஒரு மகுடம் மாதிரி வச்சு காட்டும் பார்க்கலாம். crown, yeah, that's good. நல்ல எல்லாம் மகுடம் சூட்டும்படியாக சிலுவையில ஆண்டவர் இந்த திரியேகத்துவத்தின் முதல் பகுதியாக இருக்கிற பிதாவுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. அதுதான் ரோமன்ஸ் 8:25. எல்லாம் படிக்கலாம், மேலே போட்டிருக்கு. அந்தபடி திரும்பவும், இந்த வசனம் படிக்கிறப்ப எல்லாம் நின்று படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெடி, 1 2 3 கோ. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஆவியை பெற்றீர்கள். போட்டுக்கு, not the spirit of orphan. You don't need to feel the spirit of orphan, but the spirit full of acceptance, the tender affliction call Abba Father. இந்த வேத உள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரீக் வேர்டு, இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற கிரீக் வேர்டு அது ஃபாதர் அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணுமா. எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் ஃபாதர் தான் பண்ணியிருக்கணுமா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அப்பா ஃபாதர்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். we have seen about 650 names. நிறைய யெகோவா ஷர்மா, யெகோவா ஷாலம், யெகோவா ரூவா, யெகோவா ராஃபான்னு பல நாமங்களை பார்த்தோம். எல்லா நாமத்தையும் உள்ளடக்கிய, எல்லா நாமங்களும் செயல்படுகிற ஆல் இன் ஒன் ஒரு நாமமாகிய த டாடி அப்படி நாமத்தை சிலுவையில ஆண்டவர் ஆகிய இயேசு வெளிப்படுத்தினார். ஐ செட் சிலுவையில. பாருங்களேன், ஆபிரகாம் செய்த பாவத்தை விட இந்த ஜெனரேஷன் நம்ம பெரிய பாவம் செஞ்சிருது கிடையாது. யூ அக்ரி வித் மீ? 2 தடவை பொண்டாட்டி அனுப்பிட்டான். நான் ரொம்ப காஷியஸாக வேர்ட்ஸை மேக் பண்ணுறேன். அது மாதிரிலாம் இங்கே யாரும் செய்யறது கிடையாது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படியே ஆபிரகாமை ஆண்டவர் மன்னித்து அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும் என்றால், சிலுவையில் போய் தன் ஜீவனை கொடுக்குற அளவுக்கு இங்கே இருக்க யாரும் பாவம் செஞ்சிடல. நான் நம்மளுடைய பாவத்தை நியாயப்படுத்தலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சிலுவைக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த திரைச்சிலையை உடைத்து அந்த திரியேகத்துவத்தின் முதலாக இருக்கிற அப்பாவை என்னுடைய டாடின்னு கூப்பிடுறதுக்கு தான் இயேசு சிலுவைக்கே சென்றார். ஹல்லேலூயா. அந்த பாருங்களேன், அந்த டாடின்ற நேமுக்குள்ள யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, அப்பா பிதாவே, ஆலோசனை தேவன், செங்கடலை பிறந்தவர், யோர்தானை கடக்க பண்ணினவர், நோய்களை குணமாக்குறவர், எல்லாம் அடங்கிடும். ஹல்லேலூயா. அது மல்லே சொல்லுங்க. இப்ப இப்படி வச்சுக்கோமே, இப்ப ஜோஷுவா கீழே விழுந்துட்டான். விழுந்து பயங்கர அடிபட்டுருச்சு. அடிபட்டோன்னே ஜெர்னாஸ் நடந்து வரான். ஜெர்னாஸை பார்த்து என்ன சொல்லுவான்? எல்எல்எம்மின் அசிஸ்டன்ட் பாஸ்டரே, சிரிப்பினால் பலரை மயக்க வைத்திருப்பவரே, XUV 700 ஓனரே, எல்எல்எம்மின் தவ புதல்வனே அப்படின்னு அடைமொழி சொல்லி அவர் அழைப்பானா? ஒரே வேர்ட், டாடி. somebody said daddy. everything that, அதனாலதான் ஆண்டவர் இந்த ஒரு 650 நாமங்களையும் உள்ளடக்க வேண்டிய, இனிமேல் வரப்போகிற பிரச்சனைகளுக்கும் உள்ளடக்க வேண்டிய, வெற்றியை கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தை, somebody say ஒரு வார்த்தை. அந்த ஒரே வார்த்தைக்காக தான் எங்க அப்பா ஆண்டவராகிய இயேசு சிலுவையில போய் he calls daddy. somebody say daddy louder. now எனக்கு பயம் கிடையாது. ஆபிரகாமுக்கு பயம் இருந்துச்சு, ஈசாக்குக்கு பயம் இருந்துச்சு, மோசேக்கு பயம் இருந்துச்சு, யாக்கோபுக்கு பயம் இருந்துச்சு. எனக்கு இப்ப பயம் கிடையாது. ஏன்னா எனக்கு அடிமையின் ஆவி இல்ல, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி.
ஐ செட் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. சத்தம் அல்ல சொல்லுங்க. எஸ்பெஷலி இந்த விமென் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு லேட்டாக கிளம்புவாங்க. ஆனால் அவங்க அப்பா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, பார்த்தியா, ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. இட் அப்ளைஸ் டு அக்கா ஆல்சோ. மற்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1 hour 2 hour லேட்டாக இருந்தாலும் அப்பா வீட்டு ஃபங்க்ஷன்னா 5 மணி நேரம் முன்னாடியே போயிடுவாங்க. தட் இஸ் டேட்ஸ் லவ். நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே, உங்களையும் என்னையும் இந்த திரைச்சலையை பிரித்து இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை எடுத்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் கொடுத்திருக்காருன்னா, அவரை போல ஒரு திறந்த தலை சிறந்த தகப்பன் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. நல்லா நம்முடைய அப்பாவுக்கு 2 கைகளை மேல தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். அப்பாவுடைய கைகளுக்குள்ள மகனோ மகளோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் இன்னைக்கு காலையில நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்க அப்பாவுடைய சமூகத்துல you can talk anything, you can ask anything. நீங்க என்ன வேணா பிளாபர் பண்ணலாம். பாருங்க, 650 நாமங்களை கொண்ட வல்லமையான உங்களுக்கு புத்திர, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no Ephesians-ல, so there is therefore no condemnation those who are in Christ Jesus. தமிழ்ல எப்படி போடுங்க தெரியல, எங்க இருந்து தெரியல. there is therefore, there is now no கிறிஸ்துக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. now there is no condemnation for those who are in Christ Jesus. அதுக்காக என்னன்னா, அப்பாவாக இருக்கிறவருடைய தன்மைகள் மாறவில்லை. இப்படி வச்சுக்கோமே, இப்போ ஒரு டாக்டர் ஒரு அப்பாவா இருக்கிறாரு, சரியா? பேஷண்டா மகன் போறப்ப அவர் டாக்டர் தான், பையன் பேஷண்ட் தான். ஒரு ஜட்ஜா இருக்கார் ஒரு அப்பா, ஒரு போலீஸா இருக்கார் ஒரு அப்பா, அவருடைய டியூட்டிக்குரிய மகிமை உண்டு. இஃப் there is a judge who is judging even for his son, அங்க போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, யுவர் ஹானர் தான் கூப்பிடணும். ஸோ அதே போல ஆண்டவருடைய நாமங்களின் மகிமை, பேருக்கு ஒன்றுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. பட் when you are normal, somebody say normal, and when you are abnormal, you can call him dad. அதாங்க பியூட்டிஃபுல். when I come to normalcy, when I'm abnormal in my normal situation, அப்ப எங்க அப்பா பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறேன். புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். Get excited about I'm a dad. Somebody shout daddy louder. எனக்கு அப்பாவா யார் இருக்கான்னா, அந்த உலகத்தை படைத்தவர் இருக்கிறார், இந்த அண்ட சராசத்தை உருவாக்கியவர் இருக்கிறார், இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர். நான் அப்பா பிதாவே என்னை கூப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவருக்கு மகனா நான் இருக்கிறது எவ்வளோ இல்லை, இவர் எனக்கு அப்பாவா இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் சொல்றாங்க. அதை நான் சொல்றேன், அவருக்கு மகனா நான் தகுதியா இருக்கேன்னு தெரியல, ஆனா இப்பேற்பட்ட தன்மை கொண்ட இந்த டேடிய நான் அப்பாவா கொண்டதுக்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எத்தனை பேர் பெருமைப்படுறீங்க? கைகளை மேல தூக்கி தட்டி பலமா. பத்தாதே, we don't need to adapt the fear. நம்ம பயத்தின் ஆவியை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னா, I want to take a serious study on Romans. ஒரு பயங்கரமான புக்கு. எடுக்கவா? எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கீங்க? ரோமன்ஸ் சாப்டர். I want to take a serious Bible study. 20 பேர் கை தூக்குறீங்க. ஓகே, உங்களுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணி I'm going to teach you. Maybe we will plan from June. எக்ஸலண்ட். ரோமர் படிச்சிட்டீங்க, ரோமரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும். So we will plan something on, maybe I will ask Alex uncle also to be part of that. He's a good Bible teacher. எல்லாம் சேர்ந்து எடுப்போம். பாருங்க, இந்த தேவன் பழைய ஏற்பாட்டுல பல நாமங்களை கொண்டு ஒவ்வொரு நாமங்களையும் அவர் ஒவ்வொரு he is revealing himself. நல்லா I want you to listen to me. Till the age of 19
he was a mighty God to Abraham and he gave the son and he becomes almighty. கிதியோனுடைய வாழ்க்கையில இந்த ஆல்டர் கட்டுறதுக்கு முன்பாருக்கும் மிகப்பெரிய போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆல்டர் கட்டுறான், ஒரு வெற்றி கிடைக்கிறது, யெகோவா ஷாலமாக மாறுகிறார். ஒவ்வொரு நாமங்களும் அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் ரிவீல் பண்ணி கொண்டே இருக்கார். என்ன பாருங்க, அது ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி. அல்லேலூயா. அது ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி, ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி மாசம் 2000 ரூபா. ஆனா இங்க சிலுவையில ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஆண்டவர் போடுறாரு. வாழ்க்கை முழுவதுக்கும் அவர் டாடி. I said வாழ்க்கை முழுவதுக்கும் he is our daddy. Come on, get excited about the daddy. Hallelujah. ரிட்டர்ன் வந்து 5% 10% கிடையாது, 1000 எல்லாம் அதுக்கு மேல நீங்க வந்து 1 லட்சம் 1 கோடி % ரிட்டர்ன் வச்சுக்கலாம். இந்த பிக்ஸட் டெபாசிட்டை உங்களுக்கும் எனக்கும் ரோமர் 8:15 படி அவர் புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்து அடிமைத்தனத்தின் ஆவியை எடுத்து அப்பா பிதாவே, I said அப்பா பிதாவே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களும் அவனை கெட்டு போகாமல் அவரையே தந்தருளி உங்களை இயேசுவா எதிர்பார்க்கிறார். I said உங்களை இயேசுவா எதிர்பார்க்கிறார். பிகாஸ் என்னன்னா, அவர் இயேசுவை கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்திருந்தா வேற எதிர்பார்த்திருக்கலாம். இயேசுவே கொடுத்ததுனால உங்களிடமிருந்து இயேசுவே எதிர்பார்க்கிறார். I said உங்களிடமிருந்து இயேசுவே எதிர்பார்க்கிறார். நீங்க இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியே சொன்ன பிறகு ஐ திங்க் 18வது 19வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, புத்திரர்கள் வெளிப்படும்படி இது காத்திருக்குன்னு வசனம் பாருங்க. அதில் இருக்கா பாருமா, 17-18 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 8ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டியானது புத்திரர்கள் வெளிப்படும்படியாக காத்துக்கு ரோமர்ல அதே அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் 19 சொன்ன படிமா, சத்தமா படிமா. 19 போறாடே, ரோமர் 8:19 படிமா. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாருங்க, போதும் என்ன பாருங்களேன், எல்லாரும் பாருங்களேன். என்னன்னா இந்த 8:15 ஆண்டு என்ன சொல்றாருன்னா, I have given you the freedom of coming out of the bondage of the laborship, அடிமைத்தனத்தின் the orphanshipல இருந்து வெளியே வந்துட்டு உங்களை புத்திர சுவிகாரத்தின் ஆவினால நீங்கள் என்னை அப்பா பிதாவை என்று அழைக்க உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பரிசுத்தவான் எழுதுறாரு, இது கொடுத்தாச்சுரா, இப்போ என்ன எதிர்பார்க்கணும், இங்கிலீஷில் போட்டிருக்கு, the creature is waiting for the sons of God to get revealed. இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. சிருஷ்டிப்பானது புத்திரர்கள், somebody say புத்திரர்கள். நம்மலாம் ஒன்றும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் நேற்றுக்கிட்டு ஒரு ரிலீஜனை உருவாக்கிட்டோம் இல்லை, இயேசுவையே காட்டுகிற அந்த சூப்பர் நேச்சுரல் ஹியூமனா நம்மை காட்ட இந்த சிருஷ்டிப்பானது காத்து கொண்டிருக்கிறது. சரி சொல்லுங்களேன், இப்போ இயேசு இருந்தா எப்படி இருந்திருப்பாரு சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு இருந்தா எப்படி இருந்திருப்பாரு? அதே தெரியல. இயேசு இருந்தா எப்படி இருந்திருப்பாரு? என்னம்மா? ஓகே, பர்ஃபெக்ட். அப்புறம் வேற ஜென்ரலா நம்ம லைஃப்பை வச்சு சொல்லுவோம், ஏசு இருந்தா எப்படி இருந்திருப்பாரு? என்னம்மா? கவலையோட நம்மளை குறித்து கவலையா இருந்திருப்பாரு. ஓகே, அது இல்லை. ஏசு இருந்தா என்ன எப்படி இருந்திருப்பாரு? ஓகே சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. எங்களை மாதிரி அப்படின்னு அவன் சொல்ல சொன்னானா? அவன் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி இருக்கான், அவனுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணுவோம். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருந்திருப்பாரு? என்னம்மா? சரி, அப்புறம் என்ன பிஸியாக இருப்பார்? சரி, அப்புறம் ரொம்ப பயங்கர ரிலீஜியஸாக இருக்கு, எப்படி இருந்திருப்பாரு? கவலை இல்லாமல் இருந்திருப்பார், கடன் இல்லாமல் இருந்திருப்பார், நோய் இல்லாமல் இருந்திருப்பார், மற்றவங்கள பிளஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார், கரெக்டாக 7 மணிக்கு 6:30 மணிக்கு சர்ச்சுக்கு வந்திருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? நம்புறவெல்லாம் கை தட்டுப்பாங்களா? அல்லேலூயா.
ரோட்ல போறப்ப, பெரும்பாக்கத்துல போறப்ப யாராவது வாய் பேசாம இருந்தா கூப்பிட்டு பேச வச்சிருப்பாரு. விளங்குதா விளங்கலையா? ஒருவேளை ஏசு இன்னைக்கு வந்திருந்தாருன்னா ரூஃபஸ் இன்னைக்கு பேசியிருப்பான். இங்க இருக்கிற ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு தொட்டு சுகப்படுத்தியிருப்பாரு. ஏசு இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளா நீங்களும் நானும் மாறுனா அது நடக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு சிருஷ்டிப்பு காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு டைம்ல நம்ம சர்ச்சில் வந்து இந்த குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை, யாரை பார்த்தாலும் குழந்தை பிறக்காம. ஆண்டவர் ஒரு இடம் இந்த சீசன் அப்படியே மாத்தி எல்லாருக்கும் குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னைக்கு you preach about the daddy's love, okay? So not one problem, every problem that need to be changed is going to be changed in the coming season in Jesus name. எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று யாரெல்லாம் இப்ப கை தட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சீசன்ல எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாற போகிறது.